அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ வந்து நெத்தலி மீன் தான் வாங்கியிருக்கிறேன். இந்த நெத்தலி மீனை எப்படி டேஸ்ட்டாக சூப்பராக சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மீனை. இப்போ இதுக்கு வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி சேர்த்து ஊற வச்சிருக்கிறேன். அது கூட ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஊற வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம இந்த புளியை கரைச்சி எடுத்துடலாம். இப்போ கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழமாக எடுத்து சேர்த்துருக்கிறேன். அதையும் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டு கலந்து விட்டுடலாம். இதில் வந்து மாங்காய் அல்லது கத்திரிக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது கூட 4-5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற மீனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான நெத்தலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த குழம்பு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.